பராபவ வருடம் சித்திரை மாதம் 15ஆம் நாள் 28/4/2026 செவ்வாய்க்கிழமை மாலை 6:52 மணி வரை வளர்பிறை துவாதசி திதியும் இரவு 10:36 மணி வரை உத்திரம் நட்சத்திரமும் அமிர்த யோகமும் சித்த யோகமும் உள்ள தினமாக இன்றைய நாள் இருக்கிறது. இன்றைய நாளின் சுப கிரகங்களின் ஆகர்ஷண சக்தி மிகுந்த சுபகோரைகள் வெற்றி அளிக்கக்கூடிய நேரம் காலை 10:30 மணியிலிருந்து 11 மணி வரையும், மதியம் 12 மணியிலிருந்து 1 மணி வரையும். இன்றைய நாளின் ராகு காலம் மாலை 3 மணியிலிருந்து 4:30 மணி வரை, யமகண்டம் காலை 9 மணியிலிருந்து 10:30 மணி வரை, குளிகை பகல் 12 மணியிலிருந்து 1:30 மணி வரை. இன்றைய தினம் சூளம் வடக்கு, பரிகாரமாக பால். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அவிட்டம் நட்சத்திர நண்பர்கள் மிக கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய தினத்தின் கிரகநிலைகள்: மேசத்தில் சூரியன், ரிஷபத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, கன்னியில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் புதன், செவ்வாய், சனி. இன்றைய நாளின் ஒரு சிறப்பம்சமாக சந்திரனின் நட்சத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய அஸ்தம், திருவோணம், ரோகிணி இந்த 3 நட்சத்திரத்திலும் பிறந்த அன்பர்களுக்கு எதையும் செய்ய உகந்த தாராபலன் உள்ள தினமாக இன்றைய தினம் அமையும். இன்றைய தினம் எதுபோன்றதொரு செயல்களை மேற்கொண்டால் அந்த செயல் சிறப்படையும் வெற்றியாக அமையும் என பார்க்கும் பொழுது, குறிப்பாக குளம் கிணறு வெட்ட உகந்த கீழ்நோக்கு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. ஆடை ஆபரணங்களை அணிய உகந்த தினம். விவசாயம் சார்ந்த அனைத்து விதமான பணிகளையும் மேற்கொள்ள மிக சிறப்பான தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. செவ்வாய்க்கிழமை என்ற முறையில் முருகப்பெருமானை வழிபட சகலவிதமான சேமங்களும் ஐஸ்வர்யங்களும் ஏற்படும். இன்றைய தினம் ஜோதிட தகவல்கள் பரிகாரம் சார்ந்த அமைப்பில் நாம் பார்க்க இருக்கின்ற விஷயம் 11ஆம் பாவகம். நம்முடைய வேத ஜோதிடத்தில் எதுவாக சொல்லப்படுகிறது? 11ஆம் பாவகம் என்றால் என்ன? மூத்த சகோதர அமைப்புகளை சொல்லுகிற பாவகம், லாப பாவகம், கூடுதலாக 2வது திருமண அமைப்புகளை சொல்லுகிற பாவகம். இந்த 11ஆம் பாவகம் அதிகமாக சுப தொடர்புகளை பெற்றிருக்கிற பொழுது மேற்சொன்ன அமைப்புகள் அனைத்தாலும் நல்லதொரு அனுகூலமும் சாதகமான தன்மைகளும் ஜாதகர்களுக்கு ஏற்படும் அப்படிங்கிறது நம்முடைய வேத ஜோதிடம் சொல்லுகிற மிக முக்கியமான விதியமைப்பாக இருக்கிறது. மேஷ ராசி அன்பர்களே, இன்றைய தினத்திற்கான கிரக சூழல்கள் எப்படி இருக்கிறது? உச்சம் பெற்ற சூரியன் ராசியில் இருக்க, தனஸ்தானத்தில் தனாதிபதி சுக்கிரன் வலுத்திருக்க, 3இல் குரு, 5இல் கேது என 6ஆம் இடத்திற்கு மிக ஒளி பொருந்திய சூழலோடு சந்திரன் பயிற்சி அடைந்திருக்கின்ற தன்மைகள் என மாறுபட்ட கிரக வலுவோடு மேசத்திற்கு இன்றைய நாள் மாற்றம் நிறைந்த நாளாக அமையிருக்கிறது. கூடுமானவரை பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பீர்கள். எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்தும் அதிக முயற்சிக்கு பிறகு சாதகமாக நடக்கும். எதிலும் கவனமோடு திட்டமிட்டு செயலாற்றுவது முழுமையான நிறைவான நல்லதொரு வெற்றியை கொடுக்கும். எதிர்பாராது நடக்கும் சில சம்பவங்களால் உங்களுக்கு நன்மையும் அனுகூலமும் ஏற்படும். ஆன்மீக தொடர்புடைய பெரியோர்களின் சந்திப்பும் ஆசிர்வாதமும் மன நிம்மதியும் நிறைவையும் கொடுக்கும். செய்தொழில் வர்த்தக வியாபாரம் எதிர்பார்த்ததை விட சற்று நிதானமாக இருக்கும். அதே நேரத்தில் தொழில் போட்டிகள் குறையும். வரவேண்டிய லாப சூழல்களில் சாதகமான போக்கு காணப்படும். நீண்ட நாட்களாக வசூலாகாத பழைய பாக்கிகளை வசூல் செய்வதில் கரார் காட்டுவீர்கள். அது உங்களுக்கு அனுகூலத்தையும் கொடுக்கும். ஆரோக்கிய நலனில் கவனம் செலுத்துங்கள். புதிதாக கடன் வாங்க வேண்டாம். ஒத்துவராத நபர்களிடமிருந்து ஒதுங்கிக் கொள்வதும் சிறப்பான சூழலாக இருக்கும். கூடுமானவரை இன்றைய தினத்தை பொறுத்தவரை நண்பர்களால் அனுகூலங்கள் உண்டு. தொழில் பங்குதாரர்களால் மாற்றங்கள் உண்டு. அதே நேரத்தில் தொழில் பங்குதாரர்களோடு சில நேரங்களில் முரண்பட்ட தன்மைகள் ஏற்படும். கவனமாக இருப்பது நல்லது. உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் முன்னேற்றமான சூழல் காண்பீர்கள். மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி மகிழ்ச்சியான சூழல் உருவாகும். குடும்பத்தில் கலகலப்பு ஏற்படும். வாழ்க்கை துணை உங்களை அனுசரித்து போவார்கள். மனதளவில் இருந்து வந்த கவலைகள் விலகும். உறவுகள் வருகை உற்சாகத்தை கொடுக்கும். குழந்தைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடப்பது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். பெண்மணிகளுக்கு எதிர்பாராமல் நடக்கும் சம்பவங்களால் நன்மை உண்டாகும். மனக்குழப்பம் விலகும். மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். கலைத்துறை என்பவர்களுக்கு அனுகூலங்கள் உருவாகும். இளைஞர்களுக்கு உற்சாகமும் உயர்ந்த சூழலும் ஏற்படும். அரசியல்வாதிகள் நினைத்ததை சாதிக்கின்ற தினமாக மேசத்திற்கு மேன்மைகள் நிறைந்த நாளாக இன்றைய நாள் அமைகிறது. எல்லாவிதமான எதிர்பார்ப்புகளும் மிக எளிமையாக பூர்த்தியாகிற தினமாக மேசத்திற்கு வித்தியாசமான அனுபவங்களும் மகிழ்ச்சிகரமான சூழலும் நிறைந்த தினமாக இன்றைய தினம் இருக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம்,
அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கிற நாளாகவும், பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு தன்னம்பிக்கை மேம்படுகிற தினமாகவும், கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு நினைத்தது நடக்கின்ற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். ரிஷப ராசி அன்பர்களே, ரிஷப ராசியினருக்கான இன்றைய தின கிரக சூழல் எப்படி இருக்கிறது? ராசிநாதன் வலுத்து ராசியில் இருக்கிறார். தனஸ்தானம் குருவின் இருப்போடு இருக்கிறது. குறிப்பாக லாபஸ்தானம் சற்றே பலவீனம் அடைந்திருந்தாலும் பரிவர்த்தனை பெற்ற புதன் குருவின் தொடர்பால் ஓரளவு வலிமையை பெறுகிறது. கர்மஸ்தானமான 10ஆம் பாவகத்தை குரு பார்க்கிறது. சந்திரன் பாவத் தொடர்புகளை விட்டு விலகி 5ஆம் இடத்தில் ஒளி பொருந்திய நிலையில் அபாரமான முறையில் அதிர்ஷ்ட பாவகத்தில் சஞ்சரிக்கிறார். இளைய சகோதர உறவுகளால் ஆதாயம் உண்டாகும். தைரியம் தன்னம்பிக்கை மேம்படும். கடந்த 2 தினங்களாக இருந்து வந்த மனக்குழப்பங்கள் விலகும். தாயாருடைய ஆரோக்கிய நலன் காக்கப்படும். துணிந்து சில முடிவுகளை எடுத்து அதில் வெற்றி காண இருக்கிறீர்கள். நீங்களே எதிர்பாராத இடத்திலிருந்தெல்லாம் சில உதவிகள் கிடைக்கும். எடுத்த காரியத்தை சோர்வடையாமல் தொடர்ந்து செய்து முடித்த அனைவராலும் பாராட்டப்பட இருக்கிறீர்கள். நிதி மேலாண்மை அதிகரிக்கும். வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் மதிப்பு மிகுந்த தன்மைகள் உண்டு. தீர்க்க இயலாத சிக்கலான காரியம் உங்களுடைய பேச்சு சாதுரியத்தால் தீர்க்கப்படும். சமூகத்தில் அந்தஸ்து மதிப்பு மரியாதை முறையும், குறிப்பாக சமூகத்தில் உயர் நிலையில் இருக்கின்ற முக்கிய விஐபிகளினுடைய சந்திப்பு ஆசிர்வாதம் எல்லாம் கிடைக்கும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். எதிர்ப்புகள் விலகும். காரிய அனுகூலங்கள் உண்டு. குறிப்பாக இரவு நேர வாகன பயணங்களில் மட்டும் சற்று கவனம் தேவை. ஏற்றுமதி இறக்குமதி தொழில் வர்த்தகம், வெளியூர் வெளிமாநில பயணங்கள், ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங், பங்கு வர்த்தகம் போன்ற துறைகளில் முதலீடுகளை அளவாக வைத்துக் கொள்வது நல்லது. புதிய நபர்களின் நட்பு நல்லதொரு அனுகூலத்தை கொடுக்கும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்கள் இனிமையான பேச்சின் மூலம் அனைத்து விதமான அனுகூலங்களையும் பெற இருக்கிறீர்கள். குறிப்பாக உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் தங்களது பேச்சினால் மேலதிகாரிகளை கவர்ந்து விடுவீர்கள். குறிப்பாக வங்கி, ஆசிரியர் பணி, நிதி மற்றும் நீதித்துறை, மஞ்சள் நிற பொருட்கள், இனிப்பு வியாபாரம் போன்ற தொழில் உத்தியோக அமைப்பில் இருக்கிற அன்பர்களுக்கு சாதகமான சூழல்கள் உண்டு. இன்றைய நாள் ரிஷபராசியைச் சேர்ந்த அனைத்து துறை அன்பர்களுக்கும் நல்லதொரு அனுகூலங்களையும் ஆதாயங்களையும் கொடுக்கின்ற வகையில் வலிமை வாய்ந்த நாளாக அமையிருக்கிறது. குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்தவரை மேன்மையான சூழல் ரிஷபத்திற்குண்டு. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு ஆதாயம் நிறைந்த தினமாகவும், ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கிற தினமாகவும், மிருகசீரிஷ நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகின்ற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். மிதுன ராசி அன்பர்களே, மகிழ்ச்சி கொள்ளுகிற அளவில் நிறைய கிரக மாற்றங்கள் இருக்கிறது. குறிப்பாக 12இல் சுக்கிரன் ஸ்தான பலம். அவர் பார்க்கின்ற பாவகம் 6. ராசியிலேயே குரு அபாரமாக 5, 7, 9 பார்க்கிறார். கூடுதலாக குடும்பதன வாக்குக்கு ஆதிபத்திய தன்மை கொண்ட சந்திரன் கடந்த 2 தினங்களாக கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்த சூழலில் இன்றைய நாளில் அவர் திக்பலமும் கூடுதலாக ஒளி பொருந்திய நிலையில் வளர்பிறை நிலையிலும் அபாரமாக சஞ்சரிக்கின்ற சூழலில் அனைத்து விதமான பொருளாதார மேன்மைகளும் சிறப்புகளும் ஒருங்கே கிடைக்கக்கூடிய தினமாக மிதுனத்திற்கு இன்றைய நாள் இருக்கும். சந்திரனை சனி செவ்வாய் பார்த்தாலும் சகல விதத்திலும் அனுகூலங்கள் அதிக முயற்சிக்கு பிறகு மிக உறுதியான முறையில் கிடைக்கும். உபசயஸ்தானத்தில் இருக்கின்ற சூரியன் உயர்ந்த நிலையை கொடுப்பார். குறிப்பாக தனியார் மற்றும் அரசு துறைகளில் நிர்வாகம் போன்ற உயர் பொறுப்பில் இருக்கிற அன்பர்கள் மதிக்கப்படுகிற தன்மைகளும் உண்டு. 10ஆம் பாவகத்தில் இருக்கிற சனி செவ்வாய் புதன் சேர்க்கை குறிப்பாக மெடிக்கல், மருத்துவம், கூடுதலாக கால்நடை, விவசாயம், இரும்பு, ஆட்டோமொபைல், மெக்கானிக்கல் போன்ற துறை அமைப்புகளில் இருக்கிற அன்பர்கள் அனைவருக்குமான ஆதாயத்தை கொடுக்கக்கூடிய வகையில் சிறப்பு வாய்ந்த கிரக சஞ்சாரங்களாக இருக்கிறது. பொறுமையாக இருப்பீர்கள். நிதானமாக செயல்படுவீர்கள். அனைவராலும் மதிக்கப்பட இருக்கிறீர்கள். ஆன்மீக தொடர்புடைய பெரியோர்கள் சந்திப்பு ஆசிர்வாதம் கிடைக்கும். எதை செய்தாலும் கூடுதல் கவனத்தோடு யோசித்து செய்வது நல்லது. நிதி மேலாண்மை சிறப்பாக இருக்கும். சேமிப்பு சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். அதே நேரத்தில் சுப விரய செலவுகள் நிறைய ஏற்படும். உங்களுடைய முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டை போட்டவர்கள் விலகி விடுவார்கள். எதிர்ப்புகள் நீங்குவதால் சந்தோஷமான அணுகுமுறைகள் உண்டு. எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். கடன் தொந்தரவுகள் விலகும். செய்தொழில் வர்த்தக வியாபாரம் மிக சீராக இயங்கும். புதிய கிளைகள் தொடங்குவது போன்ற விரிவாக்க பணிகள் நல்லவிதமான முறையில் இருக்கும். தொழில் பங்குதாரர்களாலும் அனுகூலங்கள் உண்டு. உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்களுக்கு ஆக்கப்பூர்வமான தன்மைகள் உண்டு. கணவன் மனைவி உறவு இயல்பாக இருக்கும். குழந்தைகளின் செயல்பாடு மகிழ்ச்சியை கொடுக்கும். உறவுகள் வருகையால் சந்தோஷமான அணுகுமுறைகள் உண்டு. குறிப்பாக இன்றைய நாளை பொறுத்தவரை பெண்மணிகள் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்து கொள்ளுகிற தினமாகவும், மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படுகிற தினமாகவும், இளைஞர்கள் தடையை வெல்லுகிற நாளாகவும் இன்றைய தினம் அமையும். கலைத்துறை அன்பர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் புதிய மாற்றங்களும் எதிர்பார்ப்புகளும் பூர்த்தியாகிற தினமாக மிதுனத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது.
இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். மிருகசீரிஷ நட்சத்திர அன்பர்கள் பொறுமை காப்பது நல்லது. திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் நிதானமாக இருப்பது சிறப்பு. புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் நினைத்ததை சாதிக்கிற நாளாக இன்றைய தினம் அமையும். கடக ராசி என்பர்களே, மிகப்பெரிய அளவில் கவனமாகவும் உஷாராகவும் இருந்து அனைத்து விதமான காரியங்களையும் கச்சிதமாக முடித்து வெற்றி காணுகிற தினமாக கடக ராசி என்பர்களுக்கு இன்றைய தினம் அமையும். சாதகமில்லாத சூழலில் இருந்த ராசிநாதன் இன்றைய நாளில் சாதகமான முறையில் இருக்கிறார். குறிப்பாக 12இல் குரு, 11இல் சுக்கிரன், 10இல் சூரியன் என மாறுபட்ட கிரக சூழல்களோடு மகிழ்ச்சி நிறைந்த புது அனுபவங்கள் ராசிநாதன் வலுவோடு கடகத்திற்கு இன்றைய தினம் இருக்கும். எந்த ஒரு காரியத்தையும் உங்களுடைய ஆசிர்வாதத்தோடு அனைவரும் செய்து வெற்றி காண்பார்கள். எல்லா வகையிலும் நிம்மதி பெறுவீர்கள். உங்களுடைய முயற்சிகள் முழுமையான பலனை கொடுக்கும். கணவன் மனைவி உறவு இயல்பாக இருக்கும். தொழில் பங்குதாரர்களால் அனுகூலங்கள் ஏற்படும். புதிய நண்பர்களின் சேர்க்கையால் உற்சாகமான சூழல்கள் காணப்படும். எதிர்பாராத இடத்திலிருந்து எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். பணவரவு அதிகரிக்கும். குறிப்பாக சேமிப்பு சார்ந்த எண்ணங்களும் மேம்படும். வீடு வாகனம் வாங்குவது விற்பது தொடர்பான செயல்பாடுகள் அனுகூலங்கள் உண்டு. செய்தொழில் வர்த்தக வியாபாரம் சுமாராக இருந்தாலும் லாபத்தன்மைகள் மேம்படும். தொழிலை விரிவாக்கம் செய்வது தொடர்பான விஷயங்களிலும் அனுகூலங்கள் உண்டு. தொழில் நிறுவனங்கள் வைத்து நடத்துகிற அன்பர்கள் வருகிற வாடிக்கையாளர்களிடம் நிதானமாகவும் பக்குவமாகவும் பேசுவது அனுகூலத்தை கொடுக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்களுக்கு மேலதிகாரிகளின் உதவிகள், பணியிடங்களில் மதிப்பு மிகுந்த சூழல்கள் ஏற்படும். குடும்ப வேலை காரணமாக கூடுதல் நேரம் ஒதுக்கி அதனை செய்து முடிப்பதற்கான சில அமைப்புகளை மேற்கொள்வீர்கள். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த சங்கடங்கள் விலகும். குறிப்பாக குழந்தைகளுடன் வெளியே சென்று மகிழ்ச்சியாக பொழுதை கழிப்பீர்கள். வழக்குகளில் சாதகமான சூழல் உருவாகும். பெண்மணிகளுக்கு நிதானமாக பேசி செய்யும் காரியங்கள் வெற்றியை கொடுக்கும். பணவரவு மேம்படும். மாணவர்களுக்கு விளையாட்டுகளில் ஆர்வம் அதிகரிக்கும். பாடங்களை கவனமாக படிப்பது கூடுதல் மதிப்பெண் பெற உதவும். கலைத்துறை என்பர்கள் போட்டிகளை சமாளிப்பீர்கள். அரசியல்வாதிகள் அனுகூலத்தை பெற இருக்கிறீர்கள். அனைத்து நிலைகளிலும் இன்றைய நாள் உங்களுக்கு உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் கொடுக்கிற வகையில் சிறப்புகளோடு கூடிய நாளாக கடகத்திற்கு அமையப் போகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. பூச நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூலம் உண்டு. ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் விலகுகிற தினமாக இன்றைய தினம் அமையும். சிம்ம ராசி அன்பர்களே, சிம்மத்திற்கான கிரக வலிமை எப்படி இருக்கிறது? எல்லோரையும் சமாளிக்கின்ற பக்குவம், எதிர்பார்ப்பு, எல்லாமே நினைத்தது போல நடப்பது என மகிழ்ச்சிகரமான அனுபவங்களுக்கு குறைவில்லாத தினமாக சிம்மத்திற்கு இன்றைய தினம் அமையும். லாபஸ்தானத்தில் குருவும், குறிப்பாக 10ஆம் இடத்தில் சுக்கிரனும், 9ஆம் இடத்தில் ராசிநாதன் சூரியனும் உச்சம் பெற்றிருந்தாலும் 8ஆம் இடம் பலவீனப்பட்டிருக்கிறதால எதிர்ப்புகள் சற்று அதிகரிக்கும். எதிர்பாராத நடக்கும் சில சம்பவங்களால் மனதளவில் சங்கடங்கள் உருவாகும். அஷ்டமசனி அனைத்திற்கும் காரணமாக இருக்கும். கடுமையாக உழைப்பதற்கு அஞ்ச மாட்டீர்கள். எதிலும் நினைத்ததை சாதிப்பீர்கள். இருந்தாலும் சங்கடங்கள் கூடுதலாகவே இருக்கும். சகோதர வகையில் அனுசரித்து போவது நல்லது. குறிப்பாக மனச்சங்கடங்கள் நீங்குவதற்கு உங்களுடைய விட்டுக் கொடுக்கும் தன்மை அதிகரிப்பது சிறப்பு. உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் செலுத்துங்கள். ஒத்துவராத உணவு பதார்த்தங்களை தவிர்ப்பது நல்லது. இரவு நேர வாகன பயணங்களில் நிதானமாக போவது சிறப்பு. வீடு வாகனம் வாங்குவது விற்பது தொடர்பான செயல்பாடுகளில் அனுகூலங்கள் உண்டு. மனத்தெம்பும் மகிழ்ச்சியும் மேம்படும். செய்தொழில் வர்த்தக வியாபாரத்தில் சற்று நிதான நிலை காணப்படும். வரவேண்டிய பணம் கைக்கு வருவதில் தாமதமாகலாம். தொழில் போட்டிகளை சமாளிக்க வேண்டிய சூழல்கள் இருக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் வீணலைச்சலை சந்திக்க நேரிடும். நிதானமாக இருப்பதன் மூலமாக நிறைய அனுகூலங்களை பெறலாம். குடும்பத்தில் குழப்பங்கள் நீங்கி அமைதி காணப்படும். கணவன் அல்லது மனைவி மூலம் இருந்த பிரச்சனைகள் நல்ல முடிவை எட்டும். குழந்தைகள் உங்கள் சொல்படி நடப்பதைக் கண்டு மனம் மகிழ்வீர்கள். வழக்குகள் இழுபறியாக இருக்கும். பெண்மணிகளுக்கு மனதில் தைரியமும் மகிழ்ச்சியும் உருவாகும். வீண் அலைச்சலை தவிர்ப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தவரை மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாகும். கலைத்துறை என்பவர்களுக்கு பணவரவு சற்று முன்பின் ஏற்ற இறக்கமாக இருக்கும். எதை செய்தாலும் ஆலோசித்து செய்வது நல்லது. அவசர முடிவெடுப்பதை தவிர்ப்பது சிறப்பு. அரசியலில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு, பணி நிரந்தரம் போன்ற நல்லதொரு விஷயங்கள் நடக்கும். அரசாங்கம் மூலமாக அனுகூலங்கள் ஏற்படும். இன்றைய தினத்தை பொறுத்தவரை சிம்மராசி என்பவர்கள் சிக்கனமாக செயலாற்றி வெற்றி காண வேண்டிய நாளாக அமையப் போகிறது. அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். மகம் நட்சத்திர அன்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. பூர நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் உண்டு. உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு குழப்பம் நீங்குகிற தினமாக இன்றைய தினம் அமையும்.
கன்னி ராசி என்பர்களை கன்னிக்கான கிரக சூழல் இன்றைய தினம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க இருக்கின்றோம். பொதுவாக மாறுபட்டு இருக்கிற கிரக சூழல்களோடு மகிழ்ச்சிகரமான புது அனுபவங்களும் கன்னிக்கு நிச்சயமாக இன்றைய தினம் உண்டு. ராசியில் வளர்பிறை சந்திரன் லாபாதிபதியாய் அமர்ந்திருக்க 10ஆம் இடத்தில் ஏற்கனவே குருவும் பாக்கியத்தில் சுக்கிரனும் அமர்ந்திருக்கின்ற இன்றைய நாளை பொறுத்தவரை கிரக சூழல்களில் பெரிய அளவில் அனுகூலங்கள் இல்லை என்றாலும் இயல்பான கிரக மாற்றங்களே உங்களுக்கு அனைத்து விதமான ஆதாயத்தையும் கொடுக்க போகிறது. எல்லா வகையிலும் நன்மையே நடக்கும். நிதி மேலாண்மை சிறப்பாக இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் அனுகூலங்கள் உண்டாகும். எதிர்ப்புகள் விலகும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். நீண்ட நாட்களாக தடைபட்டு வந்த காரியத்தை மீண்டும் செய்து முடிக்க நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் அனுகூலமாக இருக்கும். வெளியூர் வெளிமாநிலத்திலிருந்து வரக்கூடிய தகவல்கள் வெற்றியை கொடுக்கும். செய்தொழில் வர்த்தக வியாபாரம் தொடர்பான விஷயங்களிலிருந்து வந்த சங்கடங்கள் மாறும். தொழில் விரிவாக்கம் சார்ந்த விஷயத்தில் அனுகூலங்கள் உண்டு. நிதி நிறுவனங்கள், நகைக்கடை, அடகுக்கடை போன்ற உத்தியோக தொழில் அமைப்பில் இருக்கிற அன்பர்களுக்கு ஆதரவான சூழல்கள் உருவாகும். தடைகள் விலகும். எதிர்பார்த்த அளவு வர்த்தகம் பெருகும். நிதி அதிகரிக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் கூடுதலாக அலைய வேண்டியிருக்கும். பணியிடங்களில் கவனமாக இருப்பது நல்லது. சக ஊழியர்களால் உதவியும் அனுகூலங்களும் நிறையவே உருவாகும். வாழ்க்கை துணை மூலம் நன்மை ஏற்படும். குடும்ப உறவுகளின் நலனில் கூடுதல் அக்கறை செலுத்துவீர்கள். குலதெய்வ அனுக்கிரகம் நிறைவாக கிடைக்கும். குழந்தைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து மகிழ்விக்க இருக்கிறீர்கள். இன்றைய நாளை பொறுத்தவரை வழக்கு விவகாரங்கள் சற்று அனுகூலமான சூழல் உங்களுக்கு மாறும். ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் செலுத்துங்கள். இரவு நேர வாகன பயணங்களில் நிதானமாக போவது நல்லது. பெண்மணிகளுக்கு தடைபட்டு வந்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். குறிப்பாக மாணவர்களுக்கு பாடங்களை படிப்பதிலிருந்து வந்த தடைகள் விலகும். மனதில் உற்சாகம் பிறக்கும். இளைஞர்களுக்கு போட்டித் தேர்வு பந்தயங்கள் அனுகூலம் உண்டு. கலைத்துறை என்பவர்களுக்கு அனைத்து விதமான நிலைகளிலும் ஆதாயம் உண்டு. எதிர்பார்த்திருந்த புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். இன்றைய நாளை பொறுத்தவரை அரசியல்வாதிகள் நல்லதொரு மகிழ்ச்சிகரமான புது அனுபவங்களை பெற இருக்கிறீர்கள். கன்னிராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் லாபம் மேம்படுகிற நாளாக அமையப் போகிறது. அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். உத்திரம் நட்சத்திர நண்பர்கள் சிந்தித்து செயலாற்றுவது நல்லது. அஸ்தம் நட்சத்திர நண்பர்கள் பொறுமை காப்பது சிறப்பு. சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுகிற தினமாக இன்றைய தினம் அமையும். துலாம் ராசி என்பர்களே, துடுக்காகவும் எடுக்காகவும் உற்சாகமாகவும் செயலாற்றி அனைவரையும் நீங்கள் மகிழ்விக்கின்ற நாளாக துலாத்திற்கு இன்றைய தினம் இருக்கும். மாற்றமில்லாத கிரக சூழல்கள். குறிப்பாக சந்திரன் 12இல் மறைந்திருந்தாலும் வளர்பிறை நிலையில் இருக்கிறார். ஆனாலும் சனி செவ்வாய் தொடர்பில் இருப்பது தொழில் சார்ந்த விஷயத்தில் சில சங்கடமான அனுபவங்களை கொடுக்கும். அதே நேரத்தில் ராசிநாதன் அதிர்ஷ்டத்தில் இருப்பதும் ராசியை குரு பார்ப்பதுமான சூழல்ல வெளியூர் வெளிமாநில பயணங்கள், ஏற்றுமதி இறக்குமதி தொழில் வர்த்தகங்கள், ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங், பங்கு வர்த்தகம் மற்றும் அறிவு சார்ந்த அனைத்து துறைகளின் மூலமாகவும் நிறைய ஆதாயங்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் புதன் எல்லா நிலைகளிலுமே மாற்றத்தோடு செஞ்சிருக்கிறது. அதாவது பரிவர்த்தனை பெற்றிருக்கிறார். பாக்கியாதிபதி சிறப்பினை நிறைய கொடுப்பார். பொருளாதார மேன்மைகள் உண்டு. பொறுமையாக செயலாற்றுவது நல்லது. குறிப்பாக அதிர்ஷ்ட பாவகம் ராகு குருவின் இருப்போடு இருப்பதால் எதிர்பாராத அதிர்ஷ்டங்களும் குழந்தைகளால் அனுகூலமும் உண்டு. கணவன் மனைவி உறவு விட்டு கொடுத்து போவதால் நிம்மதி நிறைந்ததாக இருக்கும். தொழில் பங்குதாரர்களால் அனுகூலங்கள் ஏற்படும். புதிய நண்பர்களின் சேர்க்கை மகிழ்ச்சியை கொடுக்கும். இன்றைய தினத்தை பொறுத்தவரை தாயாருடைய ஆரோக்கிய நிலை மேம்படும். தந்தை மகன் உறவு இயல்பாக இருக்கும். நினைத்ததை சாதிப்பதற்கான அனைத்து வாய்ப்புகளும் எதிர்பாராத இடத்திலிருந்து சில குறிப்பிடத்தகுந்த உதவிகளும் உறுதியான முறையில் கிடைக்கும். எந்த ஒரு காரியத்தை செய்யும் முன்பாகவும் அது சரியா தவறா என பலமுறை மனதிற்குள் கேள்வி எழுப்பி பின்னர் ஒரு முடிவெடுக்கக்கூடிய வகையில் இருப்பது எல்லா வகையிலும் அனுகூலத்தை கொடுக்கும். அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள். எதிலும் சற்று கூடுதல் கவனமாக இருப்பது நல்லது. வீண் பிரச்சனைகளில் ஈடுபடாமல் ஒதுங்கிக் கொள்வது உற்சாகத்தை கொடுக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பான மனக்கவலை தோன்றி மறையும். லாபம் மேம்படும். புதிய ஆர்டர்கள் வாங்குவது விற்பது தொடர்பான விஷயங்களில் அனுகூலங்கள் உருவாகும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்களுக்கு எதிலும் நிதானமாக செயல்படுவதும் மற்றவர்களை அனுசரித்து போவதும் நல்லது. குடும்பத்திலிருந்து பிரிந்து சென்ற நபர்கள் மீண்டும் சேர்வதற்கான வாய்ப்புகளும் அதனால் மகிழ்ச்சியும் உண்டாகும். கோபத்தை குறைத்து இனிமையாக பேசுவதால் அனுகூலம் ஏற்படும். வெளியூர் பயண வாய்ப்புகள் வெற்றிகரமாக அமையும். பெண்மணிகளுக்கு எந்த காரியத்தையும் கூடுதல் கவனத்தோடு செய்வது நல்லது. மாணவர்களுக்கு பாடங்களை மிகவும் நிதானமாக படிப்பது அனுகூலத்தை கொடுக்கும். கலைத்துறை என்பர்களுக்கு ஆதாயம் உண்டு. அரசியல்வாதிகளுக்கு சாதகமான தன்மைகள் உண்டு. குழப்பங்கள் விலகுகிற தினமாக துலாத்திற்கு இன்றைய தினம் அமையும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு நம்பிக்கை மேம்படுகிற தினமாகவும் சுவாதி நட்சத்திர நண்பர்கள் சுறுசுறுப்பாக உணர்கிற தினமாகவும்
விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு தடை நீங்குகிற நாளாகவும் இன்றைய தினம் அமையும். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசிக்கான கிரக மாற்றங்கள் இன்றைய தினத்தில் எப்படி இருக்கிறது? எல்லா விதமான செயல்பாடுகளிலும் எளிமையையும் புதுமையையும் புகுத்தக்கூடிய வகையில் பொறுமையோடும் நிதானத்தோடும் செயலாற்றி பெரிய அளவில் வெற்றி காணுகிற தினமாக விருச்சிகத்திற்கு இன்றைய தினம் அமையும். பாக்கியாதிபதி வளர்பிறை நிலையில் லாபஸ்தானத்தில் இருப்பதும், 4ஆம் இடத்தில் ராகு இருந்தாலும் குருவின் தொடர்போடு இருப்பதும், 7இல் சுக்கிரன் அமர்ந்து ராசியை பார்த்து அனைத்து விதமான நிலைகளிலும் மகிழ்ச்சியான அனுபவங்களையும் சொகுசான சூழல்களையும் கொடுக்கின்ற அமைப்பு விருச்சிகத்திற்குண்டு. திருமண வயதில் உள்ள ஆண் பெண் நிர்வாளருக்கும் வரன் உறுதிவார்த்தை சொல்லப்படும். பருவ வயதில் உள்ள ஆண் பெண் நிர்வாளருக்கும் காதல் போன்ற நிகழ்வுகளில் பெற்றோர்களின் சம்மதம் கிடைக்கும். கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்ததாக இருக்கும். புதிய தொழில் பங்குதாரர்களும் நண்பர்களும் இணைவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. புதுமையை விரும்புகிற வகையில் எல்லாரோடும் நீங்கள் மதிக்கப்படுகிற நாளாகவும் எதை பற்றியும் கவலைப்படாமல் செயலாற்றி வெற்றி காணுகிற தினமாகவும் இன்றைய தினம் உங்களுக்கு அமையும். உங்களுடைய வழி தனி வழி என்று செயல்படுவீர்கள். மனதளவில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். புத்தித்தெளிவு உண்டாகும். நல்லது கெட்டது என பிரித்து பார்த்து செயலாற்றி பெரிய அளவில் வெற்றி காண இருக்கிறீர்கள். எதிர்பாராத சில திருப்பங்களால் காரிய அனுகூலங்கள் ஏற்படும். செய்தொழில் வர்த்தக வியாபாரம் திருப்திகரமாக இருக்கும். தொழிலில் முன்னேற்றம் காண புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். நிதானமாக பேசுவதன் மூலம் வர்த்தக வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் குறையும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்களுக்கு புதிய பதவி தானாக தேடி வரும். சிலர் கட்டளையிடுகின்ற பதவி கிடைக்கப் பெறுவதற்கான சூழல்களும் உண்டு. குடும்பத்தில் திடீர் செலவு ஏற்படும். குடும்பத்தில் இருக்கிற நண்பர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து அதன் மூலம் அவர்களின் நன்மதிப்பையும் பெறுவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த பூசல்கள் விலகும். குழந்தைகள் நலனில் அக்கறை காட்டுவீர்கள். வழக்குகளை தள்ளி போடுவதும் சமாதான முறையில் பேசி தீர்த்து கொள்வதும் நல்லது. பெண்மணிகளுக்கு தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு காரிய வெற்றி பெற இருக்கிறீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற கூடுதல் முயற்சி மேற்கொள்வது நல்லது. குறிப்பாக கலைத்துறை என்பவர்களுக்கு உங்களுடைய கௌரவம் உயரும் வண்ணம் உங்களுடைய செயல்பாடுகள் அமையும். விரும்பிய பதவி கிடைக்கும். வழக்கு விவகாரங்கள் சாதகமாக இருக்கும். கைவிட்டு போன பொருட்கள் மீண்டும் திரும்ப கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு அனுகூலங்கள் உண்டு. அனைத்திலும் மாற்றமும் எதிர்பார்ப்புகளும் மிகப்பெரிய அளவில் நடக்கின்ற தினமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். விசாகம் நட்சத்திர நண்பர்களுக்கு எதிர்பாராத முன்னேற்றம் கிடைக்கிற நாளாகவும், அனுச நட்சத்திர நண்பர்களுக்கு தனவரவு மேம்படுகிற தினமாகவும், கேட்டை நட்சத்திர நண்பர்கள் நினைத்ததை சாதிக்கிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். தனுசு ராசி என்பர்களே, தனுசு ராசிக்காரர்களுக்கான இன்றைய நாளினுடைய கிரக எதிர்பார்ப்புகள், கிரக மாற்றங்கள் எப்படி இருக்கிறது? நினைத்ததை எல்லாம் சாதிப்பீர்கள். நிம்மதியான சூழலை பெற இருக்கிறீர்கள். தடைகள் விலகப் போகிறது. சந்திரன் அபாரமாக கேந்திர உளவோடு சஞ்சரிக்கிறார். அட்டமாதிபதி என்ற முறையில் வெளியூர் வெளிமாநில பயணங்கள், கடல் கடந்த பயணங்களால் அனுகூலம் உண்டு. 2வது திருமண வாய்ப்புக்கான சூழல் உண்டு. மூத்த சகோதர உறவுகளோடு இருந்து வந்த முரண்பட்ட தன்மைகள் நீங்கும். இளைய சகோதர உறவுகளால் ஆதாயம் உருவாகும். தைரியம் தன்னம்பிக்கை மேம்படும். எதிர்பாராத இடத்திலிருந்து எதிர்பாராத நேரத்தில் சில முக்கியமான உதவிகள் முழுமையாக கிடைக்கும். ஒரு காரியத்தை செய்யும் முன்பாக அதில் இருக்கின்ற சாதக பாதகங்களை உணர்ந்து அதற்கேற்றபடி செயலாற்றி பெரிய அளவில் வெற்றி காணப் போகிறீர்கள். எல்லா வகையிலும் அனுகூலங்கள் உண்டாகும். மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள். எதிலும் சற்று கூடுதலாக கவனம் செலுத்தி மிகப்பெரிய அளவில் நிறைவான சூழலை பெற இருக்கிறீர்கள். தேவையற்ற வீண் பிரச்சனைகளில் ஈடுபடாமல் தவிர்ப்பது நல்லது. செய்தொழில் வர்த்தக வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் மனக்கவலை தோன்றி மறையும். தொழில் விரிவாக்கம் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் உண்டு. லாபத்தன்மைகள் மேம்படும். புதிய ஒப்பந்தங்கள், ஆர்டர்கள் வாங்குவது விற்பது தொடர்பான செயல்பாடுகளில் சிறப்புகள் உண்டு. உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்களுக்கு எதிலும் நிதானமாக செயல்படுவதும் மற்றவர்களை அனுசரித்து போவதும் சிறப்பினை கொடுக்கும். குடும்பத்திலிருந்து பிரிந்து சென்ற நபர்கள் மீண்டும் வந்து சேருவதற்கான வாய்ப்புகளும் அதனால் மகிழ்ச்சியும் உருவாகும். வாழ்க்கை துணைக்காக செலவு செய்வதற்கான தன்மைகள் ஏற்படும். கோபத்தை குறைத்து இனிமையாக பேசுவதன் மூலம் குடும்பத்தில் அமைதியும் சந்தோஷமும் மேம்படும். வெளியூர் பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். பெண்மணிகளுக்கு எந்த காரியத்தையும் கூடுதல் கவனத்தோடு செய்வது உற்சாகத்தை கொடுக்கும். அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது அதிக கவனம் தேவை. மாணவர்களுக்கு பாடங்களை மிகவும் நிதானமாக படித்து மனதில் பதிய வைத்துக் கொள்வது அனுகூலத்தை கொடுக்கும். கலைத்துறை அன்பர்களுக்கு அனைத்து வகையிலும் நன்மைகள் கிடைக்கும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த சுணக்க நிலை மாறும். அரசியல்வாதிகள் பெயரையும் புகழையும் முழுமையாகவும் நிறைவாகவும் பெற இருக்கிறீர்கள். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். மூலம் நட்சத்திர நண்பர்களுக்கு குழப்பம் நீங்குகிற நாளாகவும், பூராட நட்சத்திர நண்பர்கள் திட்டமிட்டு செயலாற்றுவது நல்லது. உத்திராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த தினமாக இன்றைய தினம் அமையும்.
மகர ராசி என்பர்களே, எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்து கொள்ளுகிற வகையில் மேன்மைகள் நிறைந்த தினமாக இன்றைய தினம் இருக்கும். முக்கியமாக சூரியன் உச்சம், சுக்கிரன் ஆட்சி, குருவின் செயல்பாடு, சந்திரன் வலுப்பெற்று சஞ்சரிப்பது என முழுமை பெற்ற கிரக சூழலோடு அனைத்திலும் வெற்றிகரமான வாய்ப்புகள் நிறைய உள்ள தினமாக மகரத்திற்கு இன்றைய நாள் இருக்கும். வரவேண்டிய அனைத்து விதமான தொல்லைகளும் முழுமையாக நீங்குகின்ற நாளாக இன்றைய தினம் இருக்கிறது. குறிப்பாக திட்டமிட்டு செயலாற்றுவதில் பெரிய அளவில் உற்சாகமாக இருப்பீர்கள். எந்த விதமான சங்கடத்திலும் சிக்க மாட்டீர்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்றி அதன் மூலம் நன்மதிப்பு பெறுவீர்கள். மதிப்பு மரியாதையும் மேம்படும். நிதி மேலாண்மை அதிகரிக்கும். சிக்கலான சில காரியங்கள் சாதுரியமாக பேசி உங்களால் தீர்க்கப்படும். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவதன் மூலமாக புகழ் கிடைக்கும். வீண் பயத்தை தவிர்ப்பது நல்லது. உற்சாகமாக செயல்படுவதும் உறுதியான சூழலோடு இருப்பது மகிழ்ச்சியை கொடுக்கும். செய்தொழில், வர்த்தக, வியாபாரம் முன்பு இருந்ததை விட மிகப்பெரிய அளவில் முன்னேற்றம் காணும். வியாபாரம் தொடர்பான பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். கடல் கடந்த பயணங்கள் அனுகூலத்தை கொடுக்கும். குறிப்பாக உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் தங்களது சாமர்த்தியமான பேச்சால எல்லாவற்றையும் திறம்பட செய்து முடித்து பாராட்டு பெறுவீர்கள். குடும்பத்தில் உறவுகள் வருகை மகிழ்ச்சியை கொடுக்கும். தேவையற்ற வீண் பேச்சுக்களை குறைப்பதன் மூலமாக குடும்பத்தில் அமைதியும் சந்தோஷமும் உருவாகும். வாழ்க்கை துணையின் ஆதரவு உண்டு. குழந்தைகளுக்காக செலவு செய்ய நேரிடும். வார தொடக்கத்தில் கோபத்தை தவிர்த்து பேசுவது அனுகூலமான சூழலுக்கு வழிவகுக்கும். பெண்மணிகளுக்கு சாதுரியமான பேச்சின் மூலம் சிக்கலான பிரச்சனைகளையும் தீர்த்து கொள்வீர்கள். பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் அடைய தேவையான உதவிகள் கிடைக்கும். கல்வி தொடர்பான பயணங்கள் அனுகூலத்தை தரும். கலைத்துறை என்பவர்கள் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றத்தையும் அதிர்ஷ்டத்தையும் பெற இருக்கிறீர்கள். பிற மொழி பேசுபவர்கள் மூலம் அனுகூலம் உருவாகும். அரசியல்வாதிகளுக்கு சமூகத்தில் நல்ல மதிப்பு மரியாதையும் உண்டு. நீங்கள் எடுக்கும் முடிவுகள் சிறப்பான முடிவுகளாக அமையும். மொத்தத்தில் இன்றைய தினத்தை பொறுத்தவரை மகர ராசி என்பவர்களுக்கு சிறப்புகள் நிறைந்த நாளாக அமையப் போகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். உத்திராடம் நட்சத்திர அன்பர்கள் விரயங்கள் ஏற்படுவதை தவிர்ப்பது நல்லது. திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் உண்டு. அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு சிக்கல்கள் நீங்குகிற தினமாக இன்றைய தினம் அமையும். கும்பராசி என்பர்களை எதிர்பார்த்த அனைத்து விதமான குறிக்கோள்களையும் மிக உறுதியாக நின்று போராடி ஜெயித்து வெற்றி காணுகிற தினமாக கும்பத்திற்கு இன்றைய தினம் அமைகிறது. ராசியை குரு பார்க்க 3ஆம் இட சூரியனினுடைய இருப்பால் உற்சாகத்தை கூடுதலாக்கி கொடுக்க 4இல் சுக்கிரன் ஸ்தானபலம் திக்பலம் பெற்றிருக்க கும்பத்திற்கு குறைகள் எதுவும் இல்லாத நாளாக இன்றைய நாள் அமையும். கணவன் மனைவி உறவு இயல்பாக இருக்கும். தொழில் பங்குதாரர்களால் அனுகூலங்கள் உண்டு. குடும்ப நலனில் கூடுதல் அக்கறை செலுத்துவீர்கள். குலதெய்வ அனுகிரகமும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தேடி வரும். நினைத்ததை சாதிக்கின்ற வல்லமை நிறைவான முறையில் உருவாகும். எந்த ஒரு காரியத்தையும் மிக நிதானமாக செய்து முடிக்கும் ஆற்றல் ஏற்படும். உங்களுடைய கருத்துக்களுக்கு அனைவரும் மதிப்பு கொடுப்பார்கள். வரவேற்பு கூடுதலாக இருக்கும். எதிர்ப்புகள் விலகும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். தடைப்பட்ட காரியங்களை மீண்டும் செய்து முடிக்க தேவையான அனைத்து விதமான முயற்சிகளும் கிடைக்கும். மனதில் புதிய உற்சாகம் தைரியம் மேம்படும். செய்தொழில், வர்த்தக, வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் விலகும். தொழில் விரிவாக்கம் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் உருவாகும். புதிய ஆர்டர்கள் பெறுவதிலிருந்து வந்த சங்கடங்கள் நீங்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்களுக்கு வேலை செய்யும் இடத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் முழுமையாக குறையும். அலுவலக வேலை தொடர்பான பயணம் அனுகூலமாக அமையும். நீண்ட நாட்களாக குடும்ப அமைப்புகளில் இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக விலகும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மனசங்கடங்கள் மாறும். குழந்தைகள் நலனில் கூடுதல் அக்கறை செலுத்துவீர்கள். புதிய நண்பர்களின் சேர்க்கை உற்சாகத்தை கொடுக்கும். பெண்மணிகளுக்கு தடைப்பட்ட காரியங்களை செய்து முடிக்க மீண்டும் முயற்சிகள் மேற்கொள்வீர்கள். உற்சாகம் மேம்படும். மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் அதிகரிக்கும். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாகும். கலைத்துறை என்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. எதிர்பாலினத்தவரிடம் பழகும் பொழுது அதிக எச்சரிக்கையும் கவனமும் தேவை. குறிப்பாக எதை செய்வதாக இருந்தாலும் தீர ஆலோசித்து செய்வது சிறப்பான சூழலுக்கு வழிவகுக்கும். கடன் கொடுப்பது வாங்குவது போன்ற நிகழ்வுகளில் கவனமாக இருங்கள். அரசியல்வாதிகளுக்கு அனுகூலம் உண்டு. கலைத்துறை என்பவர்களுக்கு ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகள் உண்டு. எல்லா வகையிலும் நிதானமாக செயலாற்றி பெரிய அளவில் வெற்றிதனை பெறுகிற தினமாக கும்பத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் சந்தன. அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு ஆதாயம் நிறைந்த நாளாகவும், சதய நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கிற தினமாகவும், பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் பொறுமையாக இருந்து காரியம் சாதிக்கின்ற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். மீனராசி அன்பர்களே, மீனராசிக்காரர்களுக்கான இன்றைய தினத்தினுடைய கிரக செயல்பாடுகள் எப்படிப்பட்டதானதொரு சூழலில் இருக்கிறது. எல்லாவிதமான எதிர்பார்ப்புகளையும் நிறைவாக பூர்த்தி செய்து கொள்ளுகிற தினமாக மீனத்திற்கு இன்றைய தினம் அமையும். குறிப்பாக ராசிநாதன் சூரியன் மற்றும் கூடுதலாக சுக்கிரன் 12ஆம் இட குரு தொடர்பு போன்ற அமைப்புகள் நல்லதொரு உறுதியான சூழலை மீனத்திற்கு கொடுக்கிறது.
குறிப்பாக சனி செவ்வாய் புதன் ராசியில் இருப்பது கோபதாப பிடிவாத குணங்களை கூடுதலாக கொடுக்கும். அனைத்திலும் பக்குவமும் நிதானமும் அவசியம் தேவைப்படுகிற தினமாக மீனத்திற்கு இன்றைய நாள் அமையும். நிதானமாகவும் பொறுமையாகவும் இருந்து நிறைய காரியங்களை சாதிப்பதற்கான சூழல்களை வளர்த்துக் கொள்வது நல்லது. எந்த விஷயத்திலும் அவசரம் காட்டாமல் நிதானம் காட்டுவது சிறப்பு. எந்த வேலையும் ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து செய்வது வெற்றிகரமான சூழலுக்கு வழிவகுக்கும். மனதளவில் தெம்புண்டாகும், மகிழ்ச்சி அதிகரிக்கும், முயற்சிகள் மேம்பட்ட சூழலை கொடுக்கும், பணவரவு இயல்பாக இருக்கும். ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் செலுத்துங்கள். ஒத்துவராத நபர்களிடமிருந்து ஒதுங்கிக் கொள்வது நல்லது. தொழில் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். தொழில் நிறுவனங்கள் வைத்து நடத்துகிற நண்பர்கள் வருகிற வாடிக்கையாளர்கள் பற்றிய வீண் கவலை ஏற்பட்டு விலகும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்களுக்கு பணவரவு திருப்திகரமாக இருக்கும். ஆனால் எதிர்பார்த்த அளவு இருப்பது சற்று கடினமான முறையில் இருக்கும். குடும்பத்திலிருந்து வந்த வீண் குழப்பம் விலகும். புத்திசாலித்தனத்தால் எல்லாவற்றையும் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு அனுகூலமாக அமையும். குழந்தைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடப்பது உற்சாகத்தை கொடுக்கும். பெண்மணிகளுக்கு முயற்சிகள் வெற்றிகரமான பலனை கொடுக்கும். பணவரவு இயல்பாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்கள். மாணவர்களுக்கு கூடுதல் மதிப்பெண் பெற எடுக்கும் முயற்சிகள் மேம்பட்ட வெற்றியை கொடுக்கும். வீண் கவலையை தவிர்ப்பது சிறப்பினை தரும். கலைத்துறை என்பவர்களுக்கு எதிர்பார்த்தபடி அனைத்து விதமான அனுகூலங்களும் நடக்கும். குறிப்பாக நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். மனதில் உற்சாகம் பிறக்கும். அரசியல்வாதிகள் எடுத்த காரியங்களில் நிறைவான வெற்றியை பெற இருக்கிறீர்கள். சில காரியங்களில் தாமதமான வெற்றி ஏற்படும். விடாமுயற்சியோடு வெற்றி பெற்று சிறப்பினை பெறுகின்ற நாளாக மீனத்திற்கு அனைத்திலும் உயர்வுகள் நிறைந்த தினமாக இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். பூரட்டாதி நட்சத்திர நண்பர்கள் புகழ் பெறுகிற தினமாகவும், உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றம் நிறைந்த நாளாகவும், ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு தடை விலகுகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும்.